இப்ப வந்து ரோடு வந்து டெண்டர் வச்சுட்டோமா, காவாவும் டெண்டர் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வீக் நீங்க வாங்க, உங்களை வச்சே நான் பூஜை பண்ணி ஆரம்பிச்சு உங்களுக்கு கட்டி தரேன். பெருமாள் கோயில் அருகில் கன்னிகா பரமேஸ்வரி கோயில் தெருவில் பள்ளிக்கூடம் இருக்கிறது. 500 பசங்க மேல படிக்கிறாங்க. இந்த கோயில் இருக்குது, இந்த கல்யாண மண்டபம் இருக்குது. ஆனா எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, குழாய் நீர் வரும்போது வாரத்துக்கு 2 நாள் குழாய் நீர் வருது, 4 மணி நேரம் வருது. ஆனா மொத்தமே காவா தண்ணி கலந்து வருது. முன்னாது இப்போ வந்து கக்கூஸ் தண்ணி கலந்து வருது. என்ன சொன்னாலும் எல்லாம் வர்றாங்க, பாக்குறேன்னு சொல்றாங்க தவிர இது வரைக்கும் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை. கக்கூஸ் தண்ணி கலந்து வரதுனால பல வியாதி வரத்துக்கு அறிவிப்பு ஆகுது. 2வது, மழை பெய்ந்த 10 நிமிடம் மழை பெய்ந்தாவே தெரு துண்டி மொத்தம் வெள்ளம் சூழ்ந்து வெளியே வர நிலைமை இல்லை. அந்த அளவுக்கு ரோடு மோசமா இருக்குது. ஒரு பக்கம் இல்ல 3 ரோடு தண்ணி வந்துட்டு மெயின் பஜார் ஹைட் தூக்கிட்டனால தண்ணி வந்து ஃபுல்லா சேர்ந்து போடுறீங்க. முக்கியமா எங்களுக்கு பார்க்க வேண்டியது குழாய் நீர் முக்கியமா பார்க்கணும். முதல் கடமை. 2வது கால்வா கட்டணும். ஆயிடுச்சுங்க. ரோடு ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு போறாங்களே ஒழிய இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. தண்ணி குழாய் தண்ணி வந்து முனிசிபாலிட்டி தண்ணி வந்து எல்லாம் கலப்படமா வருது. கேட்டாக்க நான் ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியேதான் வருது. எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. சொன்னாங்க அந்த நேரத்துக்கு போயிடுறாங்க. கீழே எதுவுமே இல்லை, எல்லாம் வீடு இருந்து வாழ்றோம். காவாட எவ்வளவு நாளைக்கு ரோடு சரியில்லைன்னா நாங்களும் சமாளிக்க முடியும். நீங்களே சொல்லுங்க, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க, ஒரு நல்ல வழி பிறக்கணும். எல்லாம் வரவங்க எல்லாம் இப்படிதான் நாளைக்கு பண்ணிடுறேன், இன்னைக்கு பண்றேன், அது என்ன உடனே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. யாருமே ஸ்டெப் எடுக்கிறது கிடையாது. இதுக்கு கவர்மெண்ட் தான் பதில் சொல்லி ஆகும். எத்தனை நாள் இந்த பிரச்சனை இருக்கு? கொஞ்சம் பல வருஷமா இருக்கு. ஆனா இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. உள்ள தண்ணியில காக்கடை தண்ணி கலந்து வருதுங்க. தண்ணி எப்படி குடிக்கிறது? பசங்க இருக்க இடத்துல கால்வா தண்ணி அப்படி ஓப்பனா இருக்குது. எப்படி பசங்க வச்சுக்கணும்? வீட்டுல வியாதி எல்லாம் வருதுங்க. யாரும் எட்டி பார்க்க மாட்டான்றாங்க. எத்தனை தடவை சொன்னா கூட யாரும் கார்ல போட்டுக்கிறாங்க, போயிடுறாங்க. யாரும் ஸ்டெப் எடுக்கல. இது வரைக்கும் 2 மணி நேரம் ஆகுதுங்க. தண்ணி வட்ட மழை 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் நாங்க வீட்டுக்கு போக முடியும் சொல்லுங்க? ஒரு ஆட்டோ வர மாட்டேங்குது, எதுவும் வர மாட்டேங்குது. ஸ்கூல் பசங்க எல்லாம் வர முடியல. 2 மணி நேரம் நாங்க வெயிட் பண்ணிட்டு முடியும். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் எல்லாம். இப்ப சரி நான் பண்றேன் மேடம் சொல்லிட்டு தான் போறாங்க. இது வரைக்கும் யாரும் ஒன்னும் ஸ்டெப் எடுக்கல. இதுக்கு என்ன வழி? கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தாச்சு. இப்போ கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துட்டோம். அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க, பண்றோம்னு சொன்னாங்க. எத்தனை நாள் பண்ணுவாங்களோ தெரியல. நீங்க எல்லாம் பூஜை பண்றோம், நாங்க வந்து பாக்குறோம்னு சொன்னாங்க. அது எவ்வளவு நேரம் நடக்குதுன்னு தெரியல.